கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். தேங்க்யூ. நம்ம தேங்க்ஸ் சொல்றதுனால கர்த்தர் நம்மளை நல்லா வச்சுக்குவாரு. சரியா? நான் சொல்ற வார்த்தை சரியா? நாம அவருக்கு தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே அப்படின்னு அவருக்கு நாம சொல்ல சொல்ல அவர் நம்மளை நல்லா வச்சுக்குவாரு. சரியா? அந்த வார்த்தை சரியா? நேற்று படப்பையில் அந்த ஜங்ஷனில் போகும்போது எனக்கு இதை கற்றுக் கொடுத்தார். இந்த வார்த்தை சரியா? நாம் அவருக்கு தேங்க்ஸ் சொல்ல சொல்லத்தான் அவர் நம்மளை நல்லா வச்சுக்குவாருங்க. இது சரியா? சரியா தவறா? குழப்பமா இருக்குல்ல? சரி, யாருக்கு எப்படியோ என்னைய சொல்லிடுறேனே. நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்றதுனால தான் அவர் என்னைய நல்லா வச்சுக்குவாரு அப்படிங்கிற எண்ணத்துல நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்றதே கிடையாது. அந்த எண்ணம்லாம் 10-15 வருஷம் முன்னாடி அழிஞ்சு போச்சு. எந்த எண்ணத்துல அவருக்கு நான் ஸ்தோத்திரம் சொல்றது கிடையாது. நான் அவருக்கு தேங்க்ஸ் சொன்னா அவர் நான் நல்லா வச்சுக்குவாருங்க. அதனால பாருங்க, நான் எப்பவுமே தேங்க்ஸ் சொல்றேன். அப்படி கிடையாது, நான் அப்படி கிடையாது. அவர் எப்படி நான் தேங்க்ஸ் சொல்றேன் அப்படின்னா, அவர் என்னைய நல்லா வச்சுக்கிறத நினைச்சு நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்றேன். நான் எதுக்கு அவரை தேங்க்ஸ் சொல்றேன்? நல்லா வச்சுக்குவாருன்னு இல்ல, நல்லா வச்சிருக்கிறாரே, நல்லா வச்சுக்குவாரே அப்படின்னு எதிர்காலத்தை பேசலாம். நான் இங்க நிகழ்காலத்தை பேசுறேன். என்னை நல்லா வச்சிருக்கிறாரே, இந்த அளவுக்கு அண்டர்லைன். என்னை அம்பானியா வச்சிருக்கிறாருன்னா இல்ல, என்னை ஒரு எம்எல்ஏ எம்பியா வச்சிருக்கிறாருன்னா இல்ல, அப்படி சொல்லல. நானு என்னைய இந்த அளவுக்கு பார்த்து நல்லா வச்சிருக்கிறாரே. ஆமென். எதிரியின் சாம்ராஜ்யத்துல நாம இந்த அளவுக்கு நல்லா இருக்கிறோம்னா இது நம்மளால நினைக்கிறீங்களா? கர்த்தரை பார்த்தாலே யாருக்கு பிடிக்காது? கர்த்தரை அவரை நினைச்சாலே அப்படியே வெறுப்பு வருது. யாருக்கு? பிசாசுக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த உலகத்தின் அதிபதி, இந்த உலகத்தை ரூல் பண்றவனுக்கு கர்த்தருங்கிற நினைப்பு வந்துட்டாலே அப்படிங்கிறான். பிடிக்கவே பிடிக்காத ஒரு ஆள் யார் தான்? கர்த்தர் தான். யாருக்கு? சரி, கர்த்தரை சுத்தமா பிடிக்காது. அப்படி இருக்கும்போது கர்த்தரை பிடிச்சவங்களை பிசாசுக்கு எப்படி பிடிக்கும்? கேள்வி புரியுதா? அவனுக்கு பிடிக்காத ஆளு கர்த்தரு. கர்த்தருக்கு பிடிச்சாலு கர்த்தரை எனக்கு பிடிக்கும் அப்படின்னா, இப்ப என் மேல பிரியமா இருப்பானா, லவ் பண்ணுவானா, என்ன செய்வான்? எதிர்த்து நிப்பானா? இப்படி எதிர்த்து நிக்கிற அவனுடைய சாம்ராஜ்யத்துல இந்த அளவுக்கு ஆரோக்கியமா, இந்த அளவுக்கு இன்னும் உயிரோட, இந்த அளவுக்கு சுய புத்தியோட, இந்த அளவுக்கு ஆண்டவருடைய ஊழியனா இருக்கிறது, இது என்னாலயா? இல்ல. ஆமென். ஆமென் சொல்லுங்க. உங்களை நீங்க நினைச்சுக்குங்க. கர்த்தரை தேடி வருகிற நீங்க இந்த அளவுக்கு நல்லா இருக்கீங்கன்னா இது உங்களால இல்ல. இவன் ராஜ்யத்துல இருக்க முடியாது, சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லை. ஆனா இருக்கிறீங்க. அப்ப யாருனால? அவருடைய வேலி நம்மளை காக்குது. ஆமென். அவருடைய கவனம், அவருடைய பார்வை அவனை அண்ட விடாம பாத்துக்குது. ஆமென். இப்ப சொல்லுங்க, தேங்க்ஸ் சொல்றதுனால நல்லா வச்சிருக்கிறாரா,
நல்லா வச்சிருக்கிறதுனால தேங்க்ஸ் சொல்லணுமா? ஏமா நமக்கு நல்லா வச்சிருக்கிறதுனால தேங்க்ஸ் சொல்ல வர மாட்டேங்குது? நல்லா வச்சிருக்கிறாங்கிறத நம்ம நம்புறதே கிடையாது. எங்க நல்லா வச்சிருக்கிறாரு? எங்க நல்லா வச்சிருக்கிறாரு? இன்னும் ஓட்டு வீட்டுல தான் வச்சிருக்கிறாரு. எங்க நல்லா வச்சிருக்கிறாரு? இன்னும் வாடகை வீட்டுல தான் இருக்கிறோம். எங்க நல்லா வச்சிருக்கிறாரு? அன்னன்னைக்கு வேலை பார்த்தாதாங்க சாப்பாடு. சும்மாவா அடுப்பு எரியும்? நம்ம இப்படி நினைக்கிறதுனாலதான் அவருக்கு நமக்கு என்ன நினைப்பு வர மாட்டேங்குது? நம்மளை நல்லா வச்சிருக்கிறாரு நினைப்பு வர மாட்டேங்குது. அடிச்சு துவைச்சு ஹாஸ்பிட்டல்ல படுக்க போட்டா, ஆண்டவரே நான் உம்முடைய கிருபையினால் நன்றாக இருந்தேனே ஆண்டவரே. எப்ப சொல்லுவான் மனுஷன்? அடிச்சு துவைச்சு காய போட்டா ஹாஸ்பிட்டல்ல ஒத்தனமா குளுக்கோஸ் ஏறிட்டு இருக்கோம். அப்ப போய் கேளுங்க, நான் கர்த்தருடைய கிருபையினால தான் பிறகு நல்லா இருந்தேன். ஆண்டவர் நம்பிக்கை இருக்க நல்லா ஆக்கிடுவாரு. எதுக்குப்பா உனக்கு இந்த வேலை? நல்லா வச்சிருக்கும் போதே நல்லா வச்சிருக்கா நம்ப நீ. ஆமென் ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சரி, இது சப்ஜெக்ட் இல்லை, பட் ஆண்டவர் ஃப்ளோல வந்தாரு. நாளைக்கு என்ன பண்டிகை? கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ் பண்டிகை. கிறிஸ்துமஸ் பண்டிகை நீ கொண்டாடுறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு தகவல், ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு தகவல். ஓகே, கிறிஸ்துமஸ் பண்டிகைனா யாருக்கு பிறந்த நாள்? யாருக்கு பிறந்த நாள்? ஏசு அப்பாவுக்கு பிறந்த நாள். ஓகே, இயேசுவுக்கு பிறந்த நாள், அதான கிறிஸ்துமஸ் பண்டிகை. ஓகே, நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய, அறிஞ்சிக்க வேண்டிய, தெரிஞ்சிக்க வேண்டிய, ஒத்துக்க வேண்டிய, ஏத்துக்க வேண்டிய, மறுக்கக்கூடாத சில தகவல்களை நான் பதிவு செய்யறேன். யூடியூப்லயும் பதிவாயிட்டு இருக்கு. இயேசுவின் பிறந்த நாள, இயேசுவின் பிறந்த நாள இயேசுவை பெற்ற தாய் யாரு? யாரு? மரியாள். இயேசுவை பெற்ற அப்பா யாரு? யோசேப்பு. அழகா சொல்றாங்க. அப்ப இயேசுவை பெத்த அப்பா, இயேசுவை பெத்த அம்மா யோசேப்பு, மரியாள். சரியா? இவங்க தாய் தகப்பன்மார். இயேசுவின் பிறந்த நாள அவங்களுடைய தாய் தகப்பன்மார் கொண்டாடல. கேள்விப்படுறீங்களா? என்ன செய்யல? இயேசுவின் பிறந்த நாள இயேசுவை பெற்ற தாயோ தகப்பனோ என்ன செய்யல? கொண்டாடவில்லை. ஆனா ஃபேக்ட் என்ன அப்படின்னா, யார் தான் கொண்டாடுறதுக்கு பாத்தியப்பட்டவங்க? யார் தான் உரிமைப்பட்டவங்க? யாருக்கு இயேசுவின் பிறந்த நாளை கொண்டாட முழு உரிமை இருக்கு? யாருக்கு? இன்னும் இப்படி யோசிக்கிறீங்க? நடைமுறைத்தானே பேசுறேன் நானு. என் பையன் இவனுடைய பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு முழு உரிமை யாருக்கு இருக்கு? ஸ்டாலினுக்காருக்கு. யாருக்கு இருக்கு? எனக்கு தானே இருக்கு முழு உரிமை. ஃபர்ஸ்ட் உரிமை அப்படி சொல்றேனே, ஆன் பிரியாரிட்டி, ஃபர்ஸ்ட் ரைட்ஸ் யாருக்கு இருக்கு? யோசேப்புக்கும் மரியாளுக்கும். நல்லா விளங்குற மாதிரி சொன்னா இயேசுவை பெற்ற தாய்க்கும் தகப்பனுக்கும். கரெக்டா? ஆனா ஆச்சரியம் என்னன்னா, உங்களால நம்பவே முடியாது என்னன்னா, இயேசுவின் பிறந்தநாள மரியாள் யோசேப்பு கொண்டாடல. நம்புறீங்களா? கொண்டாடல. ஆனா முழு உரிமை யாருக்கு தான் இருக்கு? முதல் உரிமை யாருக்கு தான் இருக்கு? தகப்பனுக்கும் தாய்க்கு தான் இருக்கு. நம்பர் 1 தெரிஞ்சுக்குங்க, தகவல், இன்ஃபர்மேஷன். நம்பர் 2, நான் புதுசா வந்திருப்பீங்க, உங்களை மேல புரிஞ்சுக்கணும் என்னன்ட்டு. நம்பர் 2, ரெண்டாவது உரிமை, ரெண்டாவது அதுக்கு பாத்தியப்பட்டவங்க யாரு? இயேசுவின் பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு கரெக்டா சொல்றது யாரு? ரெண்டாவது உரிமை யாருக்கு? செகண்ட் பிரியாரிட்டி. ஆன் பிரியாரிட்டி சொல்லியாச்சு, ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி சொல்லியாச்சு, அது தாய் தகப்பன்மா அந்த லிஸ்ட்ல வந்துட்டாங்க. இப்ப செகண்ட் பிரியாரிட்டி யாருக்கு இருக்கு? ரெண்டாவது உரிமை யாருக்கு இருக்கு? யாருக்கு இருக்கு? ஏப்பா ரொம்ப கடினமான கேள்வியா இருக்குல்ல. யாருக்கு இருக்கு?
என் பையனுடைய பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு முதல் உரிமை யாருக்கு இருக்கு? எனக்கு இருக்கு. என் குடும்பத்துல 2வது உரிமை யாருக்கு இருக்கு? யாருக்கு இருக்கு? என் பையனுக்கு தான் இருக்கு. ஆமென்னு சொல்லுங்க. பையனுக்கு தான் 2வது உரிமை அவனுக்கு தான். செகண்ட் ப்ரியாரிட்டி அவனுக்கு தான் இருக்கு. சரி, இப்ப இயேசு பிறந்த அந்த கொண்டாட்டத்துல 2வது ப்ரியாரிட்டி யாருக்கு இருக்கு? ஜீசஸுக்கு இருக்கு. ஆமென்னு சொல்லுங்க. ஆமா, 2வது உரிமை யாருக்கு தான் இருக்கு? அவருக்கு தான் இருக்கு. ஏன்னா அவர் தானே பிறந்திருக்கிறாரு. ஆமே. அப்ப 2வது உரிமை இயேசுக்கு இருக்கு. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, இயேசுவும் தன் வாழ்நாள்ல தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடல. என்ன செய்யல? கொண்டாடல. நம்புறீங்களா? நீங்க நம்பலாம், பைபிள் எடுத்து போய் படிச்சு பாருங்க. இன்னும் நம்பிக்கை இல்லைன்னா யூத சரித்திரம், தல்முத் அப்படிம்பாங்க. யூதர்கள் சரித்திரம் எழுதியிருக்கிறாங்க, வரலாற்று ஆசிரியர்கள். அதுல இயேசு பிறந்த காலகட்டத்துல நிறைய வரலாற்று ஆசிரியர் இருக்கிறாங்க, அவங்க எழுதியிருக்கிறாங்க. அதை போய் படிச்சு பாருங்க. அதுல என்ன கொண்டாடல? இயேசு பிறந்தனால அவங்க அம்மா அப்பாவும் கொண்டாடல, இயேசுவும் கொண்டாடல. ஆனா யாருக்கு தான் முழு உரிமை இருக்கு? முதல்ல அவங்க அம்மா அப்பாவுக்கு, 2வது இயேசுவுக்கு. ஆமை. சரி, 3வது உரிமை யாருக்கு இருக்கு? தேர்ட் ப்ரியாரிட்டி, 3வது உரிமை இயேசுவின் பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு இவங்கெல்லாம் தகுதி உள்ளவங்க, உரிமை உள்ளவங்க, பாத்தியப்பட்டவங்கப்பா அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்கு அந்த உரிமை இருக்கு? யாருக்கு இருக்கலாம்? இயேசுவின் உபதேசத்தினால கவரப்பட்டவங்க, இயேசுவின் அற்புதத்தினால கவரப்பட்டவங்க, இழுக்கப்பட்டவங்க, இயேசுவின் குணத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு அதிசயப்பட்டு அவரால் இழுக்கப்பட்டவங்க, இப்படி அவரால் இழுக்கப்பட்டு கவரப்பட்டு அவர்கிட்ட வந்த அவருடைய சீசர்கள், அவருடைய அப்போஸ்தலர்கள். இவங்களுக்கு என்ன இருக்கு? ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. 3வது உரிமை யாருக்கு தான் வருது? இவங்களுக்கு தான் வருது, சீசர்களுக்கு. பேதுரு, யோவான், அந்திரேயா, யாக்கோப்பு, அப்புறம் யாரு? யூதா, மேத்தேயு, இவங்களுக்குலாம் இருக்கு முழு உரிமை. மூலமா ஏன் தட்டி கேட்க முடியாது அவங்கள்ட்ட போய்? ஏப்பா ஏன் கொண்டாடுற, நீ ஏப்பா கொண்டாடுறீங்க? யாருமே கேட்க முடியாது. இயேசுவோட இருந்தவங்க, நாங்க கூட ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டோம், ஒன்னா தான் படுத்துவோம், நாங்க ஒன்னா தான் பாரு அந்த குளத்தை போய் குளிச்சுட்டு வந்தோம், நாங்க ஒன்னா தான் எல்லாம் செஞ்சோம், எங்களுக்கு முழு உரிமை இருக்குப்பா, நாங்க உங்களுடைய சீசரும் அவங்க குரு அப்படின்னு 3வது உரிமை யாருக்கு தான் இருக்கு? ஆனா ஆச்சரியம் என்னன்னா அவங்களும் கொண்டாடல. யாரு கொண்டாடல? இது அப்படி பேசுறதுக்கு ஆள் கிடையாது. அவங்களும் கொண்டாடல. ஆமென். 4வது உரிமை யாருக்கு இருக்கலாம்? 4வது ரைட்ஸ், ஃபோர்த் ப்ரையாரிட்டி யாருக்கு இருக்கலாம்? அந்த லிஸ்ட்ல யாராவது இருக்கிறாங்களா? அந்த பட்டியல்ல, அந்த அட்டவணையில யாராவது வர்றாங்களா? இல்ல, அப்போஸ்தலர்கள் வைக்கல, கொண்டாடல, ஓகே. இயேசு கொண்டாடல, ஓகே. அவங்க அம்மா அப்பா கொண்டாடல, ஓகே. இவங்க கொண்டாடலாம் அப்படின்னு யாராவது 4வது வரிசையில யாராவது இருக்கிறாங்களா? 4வது உரிமை உள்ளவங்க யாராவது இருக்கிறாங்களா? எந்த காலத்து ஜனங்க? சரி, வச்சுக்கலாம். இயேசுவின் காலத்து 1ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஜனங்க வச்சுக்கலாம். அவங்க கொண்டாடினாங்களா? 1ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட சரித்திரங்கள், பைபிள்லாம் பாருங்க, இது கொண்டாடினாங்களா? சரி, 5வது ப்ரையாரிட்டி யாரு இருக்கு? 5வது உரிமை, 5th ப்ரையாரிட்டி யாரா இருக்கிறாங்களா? இன்னும் இருக்கிறாங்களா யாராவது? வேற யாருக்கு இந்த உரிமை இருக்கு? இயேசுவின் பிறந்தனால எடுத்து பந்தல் போட்டு தோரணம் கட்டி லைட்லாம் போட்டு கொண்டாடணும்ப்பா அப்படின்னு அந்த உரிமை பாராட்டுறவங்க வேற யார் இருக்கிறா? கூட பிறந்தவங்க. சரி, 5வதா கூட பிறந்த சகோதரர்கள், அவங்களுக்கு உரிமை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அவங்க கொண்டாடினாங்களா? பெத்த அம்மா அப்பாவே கொண்டாடல, இயேசுவே கொண்டாடல, வேற யார் கொண்டாடி இருக்க மாட்டாங்க?
கூட பிறந்தவங்க கொண்டாடிருக்க மாட்டாங்க. யாருமே கொண்டாடல இல்ல. சரி, வேற யார் இருக்காங்களா? சொல்லி முடிக்க போவோம், சப்ஜெக்ட் உள்ள போகணும். நான் இது இல்ல சப்ஜெக்ட், டைம் போயிட்டு இருக்கு. வேற யாராவது கொண்டாடினாங்களா? யாருமே யாருக்கு உரிமை கிடையாது. யாருக்குமே சொந்தம் கொண்டாட, இயேசுவின் பிறந்தநாள உரிமை கொண்டாட ரைட்ஸே கிடையாது. அதுக்கு மேலே வேற யாருக்கு இருக்கு? சீசர் வரையும் டச் பண்ணியாச்சு. சரி, அப்புறம் எப்படி கொண்டாடுறாங்க? அப்புறம் எப்படி கொண்டாடுறாங்க? ஏங்க அவங்க கொண்டாடல? ஏன் இயேசு கொண்டாட மறுத்தார், கொண்டாடவில்லை? பெத்த அம்மா அப்பாவே கொண்டாட ஏன் விட்டாங்க? சகோதரர் கொண்டாட ஏன் விட்டாங்க? சீசர்கள் கொண்டாட ஏன் விட்டுட்டாங்க? எங்க நம்ம பண்டிகை அப்படின்னு சொல்ற அந்த உருத்து, அந்த அக்கறை, அந்த கவனம் யாருக்கு தான் அதிகமா கொப்பளிச்சுட்டு வந்திருந்திருக்கணும்? பண்டிகை கொண்டாடி ஆகணும், இல்லைன்னா செத்த போயிடுவேன்ட்டு இப்படி பேசுற அந்த வைராக்கியம், அந்த திமிரு, அந்த உருத்து யாருக்கு தான் இருக்கணும்? முறை என்ன? எப்படிப்பட்ட பிள்ளைய நான் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு யாருக்கு உருத்து இருக்கணும்? அவங்க அம்மா அப்பாவுக்கு. அப்புறம் நான் எப்படிப்பட்ட ஆள் பிறந்திருக்கேன் தெரியுமான்ட்டு யாருக்கு இருந்திருக்கணும்? இயேசுவுக்கு. எப்படிப்பட்ட ஆளோட நான் பிறந்திருக்கேன் தெரியுமா அப்படின்ட்டு யாருக்கு இருந்திருக்கணும்? சகோதரர்களுக்கு. எப்படிப்பட்ட ஆளோட நாங்களாம் சீசரா இருக்கோம் தெரியுமா அப்படின்னு யாருக்கு இருந்திருக்கணும்? இவங்களுக்கு யாருக்குமே இல்லை. ஆனா இந்த உருத்து யாருக்கு பொங்கிட்டு வருது? இந்த உருத்து, இந்த அக்கறை, இந்த கவனம் யாருக்கு அப்படி பொங்கி பொங்கி வழியுது? யாருக்கு? இதத்தான் கிறிஸ்தவ மதம்னு சொல்றேன் நான். இது கிறிஸ்தவ மதம். இது எப்படி உலகத்துல வந்துச்சு? அவங்க ஏன் கொண்டாடல? இதை யார் முதல்ல உலகத்துல அறிமுகப்படுத்தினா? இதை எப்படி அதை அப்படியே வழித்தோன்றல்கள் பின்பற்றினாங்க? இன்னைக்கு எப்படி ஒரு ஆலமரமா கிறிஸ்துமஸ் பண்டிகை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத கர்த்தருக்கு தோணுச்சுன்னா நாளைக்கு என்ன பண்டிகை? அந்த நாள்ல பேசுவார். யாருக்கு தோணுச்சுன்னா? அவருக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா நாளைக்கு 9:30 மணிக்கு சர்வீஸ் நடக்கும், இதே மாதிரி நடக்கும். பேசுனா நம்ம எல்லாம் கேட்டுக்குவோம். ஆமே. ஆனா நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய தகவல் இன்னைக்கு எது வரைக்கும் பேசி வைக்கிறாரு? எங்க அம்மா அப்பா கொண்டாடலப்பா, நானே கொண்டாடலப்பா, பிரதர்ஸே கொண்டாடலப்பா, சீசரே கொண்டாடலப்பா, அதை மட்டும் பேசி வைக்கிறாரு. நாளைக்கு அவருக்கு மனசு இருந்தா ஏன் கொண்டாடலங்கிறத சொல்லுவாரு. அவருக்கு மனசு இருந்தா ஏன் இதை கொண்டாடுறாங்க இப்பங்கிறத சொல்லுவாரு. ஆமீன். ஆமீன் சொல்லுங்க. முடிய போது கர்த்தர் நல்லவர். சரி, வாசிங்க. ரோமர் 13:1 வாசிங்க. சின்ன டாபிக் சொல்லி முடிச்சிருவோம். கர்த்தர் நல்லவர். ஆக்சுவலா யோபை பத்தி நிறைய இன்னைக்கு ஆண்டவர் பேசணும்ட்டு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. கர்த்தர் நல்லவர், இதை பேசுறாரு. ஓகே, ரோமர் 13:1 வாசிங்க சீக்கிரம். ரோமர் 13:1. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். என்ன செய்யணும்? எனக்கு மேலான ஒரு அதிகாரம் இருக்கு அப்படின்னா என்ன செய்யணும்? நம்ம கீழ்ப்படியணும். உதாரணத்துக்கு நம்ம கம்பெனில வேலை பார்க்கிறோம், ரைட்? இப்ப எனக்கு மேல யார் இருப்பா? ஒரு மேல் அதிகாரி இருப்பாங்க, ஒரு சூப்பர்வைசர் இருப்பாங்க. அந்த சூப்பர்வைசருக்கு ஒரு மேனேஜர் இருப்பாரு, அந்த மேனேஜருக்கு இன்னொரு மேனேஜர் இருப்பாரு, அப்புறம் ஃபேக்டரி மேனேஜர் இருப்பாரு, அப்படியே போனா சிஇஓ வருவாரு, அப்படியே போனா அப்படியே முதலாளி வந்துருவாரு. இதெல்லாம் என்னது? அதிகாரங்கள். சரியா? மேலான அதிகாரங்கள். அண்டர்லைன். என்ன அதிகாரங்கள்? மேலான அதிகாரங்கள். கீழ்ப்பட்ட அதிகாரத்தை பேசல பவுல். சமமான அதிகாரத்தை அவர் பேசல. நானும் மேனேஜரு, நீ மேனேஜரு. இப்ப இவர் அவருக்கு கீழ்ப்படி நடக்கணுமா? இல்ல. இது சமமான அதிகாரம். நான் மேனேஜரு, எனக்கு கீழே வேலை செய்யற ஒரு ஸ்டாப்பு. இப்ப அவனுடைய அதிகாரத்துக்கு நான் பயப்படணுமா? கீழ்ப்படி நடக்கணுமா? இல்ல. இல்லல. அப்ப நான் எந்த அதிகாரத்துக்கு பயப்படணுமா?
எனக்கு மேலா இருக்கிற அதிகாரம், அப்படிதானே? சரி, இந்த பகுதியில நமக்கு மேலான அதிகாரம் யாருக்கு இருக்கு? நமக்கு மேலான அதிகாரம் உள்ளவர்கள் யார்? அதுக்கு முன்னால யார் இருக்கு? வார்டு மெம்பருக்கு இருக்கு. சரிதான் நான் சொல்றது? வார்டு மெம்பருங்கிறவங்க நமக்கு மேலான அதிகாரத்துல இருக்கிற முதல் இடத்துல இருக்கிறவங்க. அந்த வார்டு மெம்பருக்கு மேல யாருக்கு அதிகாரம் இருக்கு? ஊர் தலைவர். அப்ப மேலான அதிகாரம்னா என்னன்னு புரிஞ்சுக்குங்க. மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய கடவன். கீழே என்ன எழுதுறாரு? ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாய் இருக்கிற அதிகாரங்கள் எல்லாம் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது, பிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறது, அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. தேவனாலே இந்த அடுக்கு, இந்த வரிசை, இந்த ஆர்டர், இந்த ஒழுங்கு எல்லாம் யாரால அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு? தேவனால, பை காட் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு, அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு, சைன் பண்ணப்பட்டிருக்கு, நியமிக்கப்பட்டிருக்கு. ஆமென். அப்புறம் 1 பேதுரு 2:4 வாசிங்க சீக்கிரம், 5 நிமிஷம். 1 பேதுரு 2:4 மனுஷரால் தள்ளப்பட்ட 1 பேதுரு 2:4 அதானா? 1 பேதுரு 2:4 என்ன வருது? சரி. சேர்ந்துள்ள நீங்கள். ஓகே, இருக்கட்டும். அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்பது என்பது வேறு. நமக்கு மேலான அதிகாரத்துக்கு நாம கீழ்ப்படிந்து நடப்பது என்பது வேறு. ஆனா என்ன செஞ்சு நடக்கணும்? கீழ்ப்படிந்து நடக்கணும். ஆமென். சரி, குடும்பத்தை எடுப்போமே. குடும்பத்துல யாரா இருப்பாங்க? ஒரு குடும்பத்துல யாரா இருப்பாங்க? கணவன், அப்புறம் மனைவி, அப்புறம் பிள்ளைகள். சரியா? இதுல யாரு யாருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும்? எந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும்? பிள்ளைக பெற்றவர்களின் அதிகாரத்துக்கு, ஏன்னா மேலான அதிகாரம் உள்ளவங்க. சரியா? இப்ப கணவன் யார் அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும்? குடும்பத்தில் இருக்கிற தலைவன் யார் அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும்? தேவன். குடும்பத்தில் இருக்கிற மனைவி யார் அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும்? இந்த அதிகாரம் யாரால் ஒழுங்கு பண்ணப்பட்டிருக்கு? தேவனால். இந்த அதிகாரம் நியமிச்சது யாரு? தேவனால். அதுல ஒரு பயங்கரமான வார்த்தையை கீழே எழுதுறாரு. அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன், ரோமர் 13ல தேவனுடைய நியமத்துக்கு எதிர்த்து நிற்கிறானா. அதிகாரத்தை நீங்க எதிர்த்தீங்கன்னா, வேணா அவன் என்ன, நீங்க எதிர்த்தீங்கன்னா யாரை எதிர்க்கிறதா அர்த்தம்? ஏன்? நம்ம தேவனை எதிர்க்கல, ஆனா தேவனை எதிர்க்கிறதா அர்த்தம். ஏன்? அவர் தான் இந்த ஒழுங்குகளை ஓகே கொடுத்தவர், இந்த ஒழுங்குகளை செட் பண்ணவர் அவர் தான். அவரு நியமிச்ச ஒரு சிட்டிங்க மதிக்க மாட்டேன், கீழ்ப்படிய மாட்டேன், எதிர்த்தோம்னா யாரை எதிர்க்கிறதா அர்த்தம்? சரி, உலக அதிகாரங்களுக்கு, நமக்கு மேலான அதிகாரத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து இருக்கணுங்கிறது ஆண்டவருடைய சிஸ்டம். ஓகே, இத புரிஞ்ச நாம கையோட இன்னொன்னு புரிஞ்சுக்கணும். உலக அதிகாரத்துக்கு அடிபணிந்து போவது என்பது வேறு, அதிகாரத்துக்கு கீழ்ப்படிதல் என்பது வேறு, அதிகாரத்துக்கு அடிபணிதல் என்பது வேறு. என்ன வார்த்தை வேற? கீழ்ப்படிதல்னா வேற, அடிபணிதல்னா வேற. உதாரணத்துக்கு வாசிக்க நேரம் இல்ல. சாத்ராக், மேசாக், ஆபேத், நேகோ இவங்க ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்டவங்க. இவங்க யாரு?
ஒரு சாம்ராஜ்யத்துல ஒரு பிரஜை இவங்க. இத்தனைக்கும் அடிமைகள். இஸ்ரவேல்ல அடிமைகளா இருந்தவங்க இப்ப பாபிலோன் தேசத்துல அடிமையா, அங்க இஸ்ரவேல் தேசத்துல இருந்தவங்க பாபிலோன் தேசத்துக்கு வந்து இப்ப அடிமையா இருக்கிறாங்க. இவங்கள பாபிலோன் ராஜா ரூல் பண்றாரு. அப்ப அந்த ராஜாவின் சிங்காசனத்துக்கு அதிகாரத்துக்கு இவங்க யாரு? கீழ்ப்படிஞ்சு நடக்க வேண்டிய பிரஜைகள். சரிதானே? ஆனா அவர் சொல்றாரு, ஒரு பொற்சலையை நிப்பாட்டிட்டு இந்த பொற்சலைய கடவுள் வணங்கினாலும் வணங்கல் அப்படின்னா அக்கினி சூழல தள்ளி விட்டுருவோம் அப்படின்னு யார் சொல்றா? அதிகாரம் பேசுது. யார் பேசுறா? அதிகாரம் பேசுது. எந்த அதிகாரம்? இவங்களுக்கு மேலான அதிகாரம் இந்த செயலை செய்ய சொல்லுது. ஓகே, இப்ப என்ன புரிஞ்சுக்கணும்? மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய கடவன் என்று பைபிள் சொல்லுகிறது அல்லவா? அந்த பொற்சிலையை நாம் அனைவரும் வணங்குவோமாக. அப்படியா? இது அப்படியா? இப்ப என்ன செய்யணும்? கீழ்ப்படிய மாட்டேன்னா அடிபணிய மாட்டேன்னு நம்ம நிக்கிறோம். கீழ்படிஞ்சிட்டோம்னா அடி பணிஞ்சிட்டோம்னு அர்த்தம். இது அடிபணிதல், இது கீழ்ப்படிதல் இல்ல. ராஜாவின் அதிகாரத்துக்கு நான் கீழ்ப்பட்டவன் அல்லவா? பொற்சிலையை வணங்காமல் இருப்பது எப்படி அப்படின்னு இது கீழ்ப்படிதல் கிடையாது. இது வந்து அவருக்கு, அந்த ராஜாவுக்கு, அந்த அதிகாரத்துக்கு நம்ம அடிபணிஞ்சு போறோம். எப்படி கீழ்ப்படிதலையும் அடிபணிதலையும் பிரிக்கிறோம் அப்படின்னா, தேவன் ஓகே பண்ணுன எல்லாத்துக்கும் நம்ம கீழ்ப்படுகிறது கீழ்ப்படிதல். நமக்கு மேல இருக்க ஒரு அதிகாரம் நம்மட சொல்லுது, அந்த அதிகாரம் சொல்றது தேவன் சொல்றதா, தேவனுக்கு பிடிச்சதா, தேவன் ஓகே பண்றதா, தேவனுக்கு சம்மதமானதான்னு கவனிக்கணும். கவனிச்சுட்டு தேவனுக்கு சம்மதமானதுன்னா நம்ம கீழ்ப்படுகிறோம். அந்த அதிகாரம் சொல்றது தேவனுக்கு சம்மதம் இல்லாதது, தேவனுக்கு எதிரானது, விரோதமானதுன்னா கீழ்ப்படியக்கூடாது, அடிபணியக்கூடாது. அப்ப அடிபணிதல், அதிகாரத்துக்கு அடிபணிதல் என்பது வேற, அதிகாரத்துக்கு கீழ்ப்படிதல் என்பது வேற. நம்மள தேவன் மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய சொல்றாரு. ஆனா அதே மேலான அதிகாரம் அவருக்கு பிடிக்காத ஒன்ன செய்ய சொன்னா கீழ்ப்படிய கூடாது, அடி பணியாதங்குது. அடி பணியாதன்னு தேவன் சொல்றாரு. அடிபணியக்கூடாது, அடிபணிஞ்சு போகக்கூடாது, கீழ்ப்படிஞ்சு போகணும். என்ன செய்யக்கூடாது? உலக அதிகாரத்துக்கு, மேலான அதிகாரத்துக்கு நாம அடிபணிஞ்சு போகக்கூடாது. அதுக்கு தேவன் நம்மளை அனுமதிக்கவே இல்லை. ஆனா கீழ்ப்படிஞ்சு போக அனுமதிக்கிறாரு. கீழ்ப்படிஞ்சு அடிபணிஞ்சு போகாது. தானியேலை பாருங்க, இதேதான். ஜெபம் பண்ண வேணாண்டா, கடவுளை இவர் தான்டா, அவன் கடவுள் நோக்கி எவனுமே ஜெபம் பண்ணக்கூடாது, சீல் வச்சாச்சு, சிங்கக்கவில போடுன்னு சொல்லியாச்சு. இப்ப தானியேல் வந்து ஒரு பிரஜை, ராஜாவின் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவன். ஆனா என்ன செஞ்சிருக்கணும்? கீழ்ப்படிஞ்சிருக்கணும். ஆனா என்ன செய்யல அவரு? கீழ்ப்படியல, அடிபணியில. சிங்கக்கவிக்கு போனாலும் போவேனே தவிர நான் என் கடவுள்கிட்ட பேசாம இருக்க மாட்டேன்ட்டான். ஆமென். உங்களுக்கு இது புரியுதுங்களா? கீழ்ப்படிதல்னா வேற, அடிபணிதல்னா வேற. மேலான அதிகாரத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பது கட்டளை. இதை நீங்க புரிஞ்சிக்காம, மேலான அதிகாரம் கர்த்தருக்கு விரோதமா ஒன்ன செய்ய சொன்னா, பேச சொன்னா, பார்க்க சொன்னா, நான் கீழ்ப்படிய சொல்லியிருக்கேன்னு பண்ணீங்கன்னா நீங்க அடிபணிஞ்சு போறீங்கன்னு அர்த்தம். ஆமென்.